Hi everybody. Today's topic is how to download and install Oracle 11G Express Edition. This Oracle 11G Express Edition is mainly used for running our SQL programs. Okay. So before going to see the download function, we should check whether the operating system type is 32-bit or 64-bit அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்றது நம்மளுக்கு 32-பிட்டுக்கும் ஒர்க் ஆகும், 64-பிட்டுக்கும் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம சிஸ்டம் எந்த பிட்டை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 32-பிட்டா 64-பிட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும். சில இதுல நீங்க ஸ்டார்ட் போயிட்டு அதுல போய் கண்ட்ரோல் பேனல் சூஸ் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்க கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்றோம். ஸோ கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ சில சிஸ்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட சிஸ்டத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ சிஸ்டத்தை நான் கிளிக் பண்றேன். ஸோ சிஸ்டத்தை கிளிக் பண்ணும்போது என்னோட சிஸ்டம் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 32-பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் இப்போ ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷனை நான் வந்து எந்த பிட்டுக்கு நான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா 32-பிட்ல தான் நான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பிட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம கூகுள் போயிடுறோம். ஸோ கூகுள்ல போய் நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் நான் வந்து 32-பிட்னு எனக்கு தெரியறதுனால நான் என்ன பண்றேன்னா இங்க டைரக்டா 32-பிட் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க டைப் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும். ஸோ இதுல நான் எந்த லிங்க் நான் வந்து கிளிக் பண்ண போறேன் அப்படின்னா இங்க www.filewars.com அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கு. ஸோ நான் அதை தான் கிளிக் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிங்க் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இதோட ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹோம் பேஜ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா நான் இங்க ஏற்கனவே 32-பிட்னு கொடுத்ததுனால இங்க 32-பிட்ல தான் இருக்கும். இல்ல நீங்க 64-பிட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா நம்ம கூகுள்லே வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே இங்க காமிக்கும். ஓகேவா? 32-பிட் வேணுமா இல்ல 64-பிட் வேணுமா அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? நான் 32-பிட்னு கொடுத்ததுனால இங்க டைரக்டா வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், ஆரக்கிள் டேட்டாபேஸ் எக்ஸ்பிரஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நான் இங்க இதை கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இங்க ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு வரும். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டார்ட் டவுன்லோட கிளிக் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஜிப் ஃபைலா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓப்பன் வித் ஜிப் ஃபைல். இல்ல நீங்க சேவ் பண்ணணும்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல நான் சேவ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க சேவ் ஃபைல கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க உங்களுக்கு இங்க வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா இங்க சீக்கிரம் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நான் இப்போ இது வந்து இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஒண்ணு போதும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்க சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரம் டவுன்லோட் ஆயிடும். ஆக்சுவலா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அது எப்படி வந்து உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்றதுன்னு காமிக்கிறேன். நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ என்னோடதுல ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க இதுல போயிடணும். இதுல போய் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இதை ஜிப் ஃபைல் இதுல இந்த ஃபோல்டர் காமிக்கும். ஓகேவா? இந்த ஃபோல்டர்ல கிளிக் பண்ணுங்க. இதுல setup.exe அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்றோம். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது ஆக்சுவலா இதுதான் இன்ஸ்டால் பண்றது. நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃபோல்டர்ல அந்த ஃபைலை வந்து வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க டைரக்டா கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டருக்குள்ள setup.exe அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்றீங்க அப்படின்னா கிளிக் பண்றோம்.
ஸோ இப்படி கிளிக் பண்ணோடனே என்ன கேட்கும் அப்படின்னம்னா do you want to allow the following program அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்க எஸ் கொடுத்தா மட்டும்தான் அது இன்ஸ்டால் பண்ணும். ஸோ நீங்க எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜிப்பா இருக்கும். ஜிப்பை நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது அதுல ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போகும்போது நம்மளுக்கு setup.exe அப்படின்னு இருக்கும். ஓகேவா? setup.exe கொடுத்தோடனே நம்மளுக்கு அதை வந்து அலோ பண்ணணுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுக்குறீங்க. எஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதை நீங்க கரெக்டா கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல போகும். ஸோ நீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அகைன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே அந்த கொடுக்குற பாஸ்வேர்டை நீங்க வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ஆக்சுவலா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஆரக்கிள்ல நம்ம ஆரக்கிள் ப்ரோக்ராம் எஸ்கியூஎல் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதே தான் இது வந்து என்னன்னா ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்மளுடைய டெஸ்க்டாப் இதை வந்து சர்வராகவும் கிளையண்டாகவும் எடுத்து பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால உங்க சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னம்னா சீக்கிரம் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது கேட்குது. இதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. இங்க வந்து ஐ அக்செப்ட் லைசன்ஸ்னு இருக்கும். அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐ டூ நாட் அக்செப்ட்னு இருக்கும். அதை பண்ணிடாதீங்க. ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வேற ஒன்றும் பண்ண வேணாம். இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாஸ்வேர்டை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க வந்து ஆக்சுவலா அதோட யூசர் நேம் வந்து சிஸ்டம்னு இருக்கும். ஓகேவா? இதான் யூசர் நேம். SYSன்னு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னம்னா சிஸ்டம்னு கொடுக்கலாம். நீங்க இங்க பாஸ்வேர்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிஸ்டம்னு கொடுக்கலாம். இப்ப நான் ஸ்மால் லெட்டர்ல சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகேவா? எல்லாமே வந்து ஸ்மால் லோயர் கேஸ்ல நான் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது இதை வந்து நீங்க மறந்துடாதீங்க. இதைதான் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல நம்ம கொடுக்கணும். ஓகேவா? என்டர் பாஸ்வேர்ட் ஸ்மால் லெட்டர்ல எல்லாமே சிஸ்டம்னு கொடுக்குறேன். சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன் அகைன் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆரக்கிள் டேட்டாபேஸ் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷனோட சர்வீசஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சர்வீசஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஃபைனலா முடிஞ்சது. ஓகேவா? நம்மளுடைய இது எல்லாமே கான்ஃபிகர் ஆயிருச்சு, எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஃபைனலா நம்மளுக்கு இந்த விண்டோல ஃபினிஷ்னு வரும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க மேல பாருங்க ரன் SQL கமாண்ட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? நம்ம இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா இங்க ரன் SQL இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட்ல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரன் SQL கமாண்ட் லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்றோம். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கனெக்ட்னு கொடுத்தோடனே உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் நம்மளுக்கு சிஸ்டம். ஸோ பாஸ்வேர்டும் சிஸ்டம். ஏன்னா யூசர் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி அதுலயே சிஸ்டம்னு தான் இருந்தது. ஸோ யூசர் நேம் சிஸ்டம்னு கொடுத்துறீங்க. பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தது. நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே நான் சொன்னேன் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். நான் எல்லாமே ஸ்மால்ல தான் கொடுத்தேன். அதனால என்ன பண்றேன்னா இங்க பாஸ்வேர்ட் ஸ்மால்ல கொடுக்குறேன். நான் திருப்பி ஒருக்க வேணா இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க என்ன பண்றோம்னா மெயின்ல போறோம். ஸ்டார்ட்ல போயிட்டு ரன் SQL கமாண்ட் லைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோடனே ப்ராம்ப்ட் SQLன்னு மட்டும் வரும். நீங்க இப்படியே பண்ணீங்க அப்படின்னா
ப்ரோக்ராம் நம்ம ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வரை ரெடி பண்றோம். ஸோ சர்வரை ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்றீங்க. டைப் பண்ணோடனே அது யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வந்து சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்தது நான் அதே யூசர் நேம் தான் பாஸ்வேர்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ சிஸ்டம்னு டைப் பண்றேன். பண்ணோடனே நம்மளுக்கு கனெக்டட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு ப்ராப்பரா. சப்போஸ் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க வந்து ப்ராப்பரா கனெக்ட் ஆகாது. ஓகேவா? நான் அதுவும் உங்களுக்கு வேணா நான் வந்து ரன் இது டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்தோடனே நம்மளுடைய இந்த இதுல இருந்து வெளியில வந்துடும். எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் கொடுத்தோடனே அந்த கமெண்ட் லைன்ல இருந்து வெளியில வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் வந்து தப்பா கொடுத்து நான் காமிக்கிறேன். ராங் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கனெக்ட் கொடுக்குறோம். யூசர் நேம் சிஸ்டம்னு கொடுக்குறோம். சப்போஸ் நான் பாஸ்வேர்டு வேற கொடுக்குறேன், வேற கொடுத்தேன் அப்படின்னம்னா இங்க பாஸ்வேர்டு இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் நம்ம பாஸ்வேர்டை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் கனெக்ட்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே யூசர் நேம் கேட்கும், சிஸ்டம், பாஸ்வேர்டும் சிஸ்டம் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய நார்மல் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமை நம்ம இங்கே டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ கிரியேட், நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்றேன். இது வந்து காமனா நீங்க அதுல எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறேன், நம்பர். ஓகேவா? இது ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் நம்பரா கொடுக்குறேன். கமா நேம்னு கொடுக்குறேன். நேம் வந்து வேர் கேர் ஆஃப் 15 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது நம்ம நார்மலா பண்ற அதே எஸ்கியூஎல் ப்ரோக்ராம்ஸ் தான். ஓகேவா? இப்போ நான் ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா கொடுத்ததுனால இங்க டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த டேபிள் இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம இப்போ இந்த டேபிள் வந்து நம்மள டிஸ்கிரிப்ஷன் பாக்குறதுக்கு என்ன கொடுப்போம், டிஇஎஸ்டின்னு கொடுத்து அந்த டேபிள் நேம் கொடுப்போம். எந்த இதுல வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு இப்போ நம்ம அதை பாக்குறோம். ஓகேவா? இங்க பாருங்க நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் ஐடி நேம் இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் யூசிங் Oracle 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன். இது வந்து 32 பிட்டுக்கு. நீங்க உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்பை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்றத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
Hello, in this video I'm going to show you how to install an Oracle 11g R2 database on a Windows 7 64-bit machine. I'm going to start by searching for the installation files. This link over here will take you to Oracle's website. Accept the license agreement and download the software package pertinent to your particular platform. I'm going to select this version over here since I'm installing the database on a Windows 64-bit machine. Once you have both the zip files downloaded, begin by extracting the first file. Now once you're done with that, extract the second zip file in the same folder that you used to extract the first zip file. Now that you have both the files extracted, you should see a folder called Database. This folder contains the installer. And I'm going to right click on the setup file and run it as administrator. This begins the installation process. And I'm going to uncheck this option over here and click Next. I'm going to leave the default selection over here. Now you can choose either of these two options depending on the type of installation that you want. I'm going to go with the default desktop class selection. Over here I'm going to select the folder where I want to install the database. I'm going to leave the database edition to Enterprise Edition. You can choose whatever database name you want. I'm going to use EXA over here. And then type in the password over here. Make a note of this password as this will be the system password for this database. This screen gives you all the installation information and you can save it by clicking on this button over here. Click Finish, and now this is going to take a while. Alright, we are done with the installation. Now I'm going to try connecting to the database via SQL Developer. I'm going to enter all the database information over here and then click Test, and here you go. Thanks for watching this video.
First, go to Google and type Oracle Database 11G and click on this link. And my operating system is Windows 64-bit. We have so many options here. My Windows 64-bit option, I'm selecting this one. First, accept license agreement and click on this link. It is downloading. It takes some time because the size of this file is 317 MB. Wait for some time to download the download completed. Okay, extract this file, extract here, and it extracting all the files, and click on this fix one, and we have set up. Now we will install Oracle 11G and extract. Click on S. Click on next. Accept the terms of license agreement. Click on next. And if you want to change the destination installation install, click on browse and select which drive you want to install this Oracle database. Okay, I want to install in say default destination folder C tab. Okay, click on next. Yes, by default the username is system, so just you need to type the password. I'm giving the password as tiger. Confirm password tiger. Click on next. Install. Okay, Oracle database was successfully installed. Click on finish.
Now we will check the database is working or not. Go to search engine SQL and connect with the database by using username and password. By default username is system. My password is tiger. Okay, I connected with the database successfully. I installed Oracle Database 11G successfully and I connected to the database. And thank you for watching this video. Please subscribe me.
நம்மளோட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி சிஎஸ்சி, பிசிஏ, ஐடி, ஆர்டிபிஎம்எஸ் அண்ட் டிபிஎம்எஸ் சப்ஜெக்ட் இருக்குது. யாருன்னா ஃபிஃப்த் செமஸ்டரில் இருக்கிற படிக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து இதில் அந்த ஆரக்கிள் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமிங்கும் மெயின்ஸ், அதாவது கோர் சப்ஜெக்ட் உள்ள ப்ரோக்ராமிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எப்படி ஆரக்கிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மெயினாக இந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 21C தான் வந்து கரண்ட் வெர்ஷன். ஆனால் 21C வந்து 64 பிட் இருக்கிற சிஸ்டத்தில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆரக்கிள் 11G அப்படின்றது பார்த்தீங்கன்னா 64 பிட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், 32 பிட் இருக்கிற சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது. இது இந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆரக்கிள் 11G எப்படி டவுன்லோட் பண்ணுறது, தென் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட சிஸ்டம் சரிங்களா கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எஸ்பிசியில் போய் சரிங்களா. ஸோ மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 64 பிட் ஒரு சில தான் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு சிலது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக நான் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து 64 பிட் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் தான் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசரில் போய் சர்ச் பட்டன் வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் சாஃப்ட்வேர் டவுன்லோட், தென் சாஃப்ட்வேர் ஆரக்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஆரக்கிள்ஸ் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஆரக்கிள்ஸ் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் சொல்கிறோம். நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன். சரிங்களா? ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அப்படின்றத பாருங்க. சரிங்களா? டவுன்லோட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிபி எக்ஸ்பிரஸ் டேட்டா பேஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இதில் தான் வந்து இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 21C 64 மட்டும் தான் இருக்கும், 32 பிட் இருக்கு. அதனால தான் நான் 11G அதாவது ஆரக்கிள் 11Gயோட டவுன்லோட் லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இதான் டவுன்லோட் லிங்க்கு. இந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் 64 பிட்டுக்கு இருக்குது, 32 பிட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 64 பிட்டுக்கு இருக்குது. சரிங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஐ ரிவ்யூட் அண்ட் அக்செப்ட் ஆரக்கிள் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆரக்கிளோட அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பேஜ் வரும், நீங்களே பாருங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே ஆரக்கிள் லாகின் சிங்கிள் சைன்இன் அப்படின்ற பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஐடி வந்து நான் கொடுத்துட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றத ஐடி நான் கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் சைன்இன் கொடுத்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரியேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து சார் எனக்கு ஐடி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது? ஐடி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் சரிங்களா இந்த இருக்குல்ல, ஆக்சுவலாக வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் 64 பிட்டோட டவுன்லோட் ஃபைலையும் 32 பிட்டோட டவுன்லோட் ஃபைலையும் ரெண்டு ஃபைலையுமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? கூகுள் டிரைவ் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட். ஜஸ்ட் வந்து ஒரு 315 MB தான், பெரிய ஃபைலானது ஒரு 315 MB தான், ரெண்டுமே 315 MB தான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே அது டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேர் ஃபைல், அதாவது ஜிப் ஃபைலாக இருக்கும், WinRAR ஃபைலாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு WinRAR அப்படின்ற சாஃப்ட்வேரை உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இது 32 பிட், 64 பிட். என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட். நான் என்ன பண்ண போறேன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ண போறேன், எக்ஸ்ட்ராக்ட் டு ஆரக்கிள்
Oracle XE அப்படின்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துரும். ஏன் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இது ஃபைல் வந்து கொடுக்கல, நிறைய ஃபைல் இருந்தால ஜிப் ஃபைலாக வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்னோட Win64 அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 செட், அதாவது ரெஸ்பான்ஸ், அப்கிரேட், செட்டப் ஃபைல் இருக்கும். இதில் நான் செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், ஏன்னா வந்து நம்மளோட சிஸ்டத்தோட ரேமை பொறுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ப்ராசஸ் நிறைய இருக்கிறனால, அதாவது பின்னாடி இருக்கிற பேக் ப்ராசஸ் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்துட்டு தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் அப்படின்றது வந்து நிற்கும். சரிங்களா? இந்த கொஞ்சம் டைம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் அப்படின்னு வந்து நிற்கும். அதாவது இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் அப்படின்றது நிற்கும். நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஜஸ்ட் accept the terms in license agreement கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா Oracle Database 11G Express Edition அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். எங்க டெஸ்டினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா C:/RLX எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்டர் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சொல்லியிருக்கோம். ஸோ என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்றதுல நான் வந்து சிஸ்டம் SYSTEM கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் நேம் SYSTEM கொடுக்குறேன். இது வந்து உங்களோட விருப்பம். சரிங்களா? யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான், பாஸ்வேர்ட் வந்து இங்கே கொடுக்குறதா. யூசர் நேம் வந்து சிஸ்டம் SYSTEM தான், இதே சிஸ்டம் தான். நான் பாஸ்வேர்டை ஏன் சிஸ்டம் கொடுக்குறேன்னா நான் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலர் நாங்கள் நிறைய பாஸ்வேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம், மறந்துடும். ஸோ அதனால யூசர் சிஸ்டம் வச்சுருக்கேன், பாஸ்வேர்டும் சிஸ்டம் தான் வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க. மேலே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கீழே கொடுக்கும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டிங் சொல்லி வரும். தென் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது குறைஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து 10 to 15 மினிட்ஸ் பார்த்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைமிங் எடுத்துடும், ஏன்னா நிறைய பேக்ரவுண்டில் நிறைய ஃபைல் இருக்கனால இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு. ஓகே, ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி பேஜ் செட்டப் பஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட Oracle பேஜஸ் ஸ்டார்டட் அப்படின்றது ஒரு ஐக்கான் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஸ்டார்ட் மெனுவில் உள்ளே போய் சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். Oracle Database 11G Express Edition அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து ரன் SQL கமாண்ட் லைன் அப்படின்றது அப்படிங்கும். ரன் SQL கமாண்ட் லைன் அப்படின்னா இதில் தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லாமே ரன் பண்ணி பார்க்குறது ஃபுல்லாமே இந்த செட்டப்பில் தான் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இதில் கனெக்ட் அப்படின்றத டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கனெக்ட் அப்படின்றது யூசர் நேம் அப்படின்றது கேட்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேம் சொல்லியிருந்தேன், சிஸ்டம் அப்படின்றத யூசர் நேம். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட். நான் இதில் வந்து சிஸ்டம் தான் கொடுத்தேன். சரிங்களா? அதே தான் டைப் பண்ணுறேன். ஷோ ஆகாது, உங்களோட பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது, அதே மாதிரி டைப் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அதாவது சீக்வல், அதாவது SQL வந்து கனெக்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். யூசர் நேம் சிஸ்டம் தான். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸில் கொடுத்தீங்களோ அதே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சிஸ்டம் அப்படின்றத டைப் பண்ணேன். அதே மாதிரி தான் நாங்கள் என்டர் தி பாஸ்வேர்டில் சிஸ்டம் அப்படின்றத டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன். கனெக்டட் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இதில் நம்மளோட சிலபஸ் உள்ள ப்ரோக்ராம் ஒவ்வொன்றா ரன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட சிலபஸ் பேட்டர்ன் என்ன, எப்படி ரன் பண்ணி காமிக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரிவிங்க. நான் வந்து திருப்பி வேணால் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். Hi viewers, this is Niaz. Today I will show you how to download and install Oracle database software and create a single Oracle database in your machine. So at first we have to download Oracle database from oracle.com. So go to oracle.com. If you guys don't have any account oracle.com, so you have to register here. This is totally free. Before registration you cannot download anything from here. So guys, I recommend you register first and download. So under the download, click Oracle database, and this is the latest Oracle database 12c release 1. We are not going to download this. We will download Oracle database 11G release 2.
You can download any of these file. It depends on your operating system. If you have Windows 32-bit, then you can download these two files. If you have 64, you can download these two files. I have Windows 64-bit, and that's why I have already downloaded all of this file 1 and file 2. And this is the file 1 and this is file 2. Okay, so open folder 2. Inside of this folder, go to database, stage, components, and copy all of the folder and close it. Then go to folder 1, database, stage, components. So we will paste all of the folder here. Just paste it. Okay, now we're gonna open folder 1 once again, and inside of the database, just right click setup and run as administrator. It will ask you for permission, just click yes. And this is the Oracle Universal Installer Windows. From here, at first it will ask you to enter your email address. You don't need to enter your email address. If you want, you can put your email address to get all kind of updated. And this box, just uncheck this box and click next and just yes. And this is the installation option. There is three options: create and configure a database, install database software only, and upgrade an existing database. So we are going to create a configure and database, so just leave as it is and click next. And this is the system class. There's two kind of class. One is desktop class, another is server class. So if you install database in your own machine, so you will select desktop classes. Otherwise, if you wanna install one a server, then you can click the server class. But we will leave as it is. Click next. And this is the directory, so you can change the directory if you want to install this software in your machine in different directory, so you can change it. I'm gonna change it. I will do it inside of the C. Okay, and database edition, we are going to download enterprise edition, so leave as it is. And this is the global database name, orcl.home, and this is password. You have to set password. Set the password whatever you want and then click next. And this is a warning, just avoid this, click yes. And now your database is going to checking everything is okay or not. If everything is okay, it's going to download your software here. Just click finish, and here you go, it's going to download. So at the end of the installation, a new Windows will pop up. It's Database Configuration Assistant. So from here, you will see all kind of database information, your global database name, oracle.home, your SID name, Oracle, and the path directory. And this is the database control URL. So copy this URL. We will need when we finish this installation. And you see the password management. Click password management.
sys and system already has been unlocked. Now what you're gonna do, we will set password for sys and system. So I'm gonna use password for sys and for system. And if you go to the bottom, then you will see username HR. I'm gonna unlock this HR user. To unlock this, you have to uncheck this box and then set the password, whatever you like. If you want to unlock one more user or more user, you can do that. I'm gonna unlock Scott also, the new password Scott, and then click OK. So this is the warning, like whatever password I give it to you, it doesn't apply the rule. So don't worry about this, just click yes, then OK. Okay guys, now we will check if we install successfully Oracle in our machine. So at first, you guys, I think remember we just copied a URL and I told you we need this URL. So open your browser and type URL, and it will ask you to enter your username. Just enter sys and put your password and connect as sysdba. Login. And this is the Oracle database control page. As you can see, if you have any issue, then you will see here, but we don't have any issue. Everything is okay. So now we will check if Oracle successfully installed in our machine. Go to the start menu and in the search box search CMD, click enter, and this is the DOS window. Here we will check if our Oracle successfully installed in our machine. Type set space Oracle underscore seed equal our global database name. So our global database name is ORCL. So click enter and then type SQL plus, click enter. So now it will ask you to enter the username. Do you guys remember we unlocked 3 user, right? 4 user. One is sys, another is system, another is Scott and HR. So you can use any of the usernames. So I'm gonna use HR. So enter and it will ask me to enter the password. I'm gonna use the same password I set up already. So password and enter, and you will see it's connected to database. So everything is okay now. Alright guys, so today we just download, install an Oracle Database 11G on Windows 7 successfully.